அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தக்ஷாயனம் காலம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையும் கிருஷ்ணபக்ஷி பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் நமோ யோகமும் கௌலவ காரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்யா லக்னத்தில் ரிஷப நவாம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் கைகூடி வரவும், சந்தான பாக்கியம் கிடைக்கவும், நல்ல வேலை அமையவும், வெளிநாடு பயணம் இனிதே பெறவும், வீடு மனை வாகனம் அமையவும், ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மண்ணில் வாழும் மக்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும். கன்னியர்களின் கவலை தீரவும், காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பலரும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, தொழில் வெற்றி நடை போடுமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். அதற்கெல்லாம் விடை கூறும் விதத்தில் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கான வழிபாடுகளும் உங்களுக்கு துல்லியமாக இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டில் விருச்சிகத்தில் சுக்கிரபலம் இருப்பதால் மழை வளம் அதிகரிக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, இடச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகலாம். மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலை உயரலாம். தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை சீராக இருக்கும். நோய் தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேர்தல் களம் சூடுபிடிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைப்பார்கள். தராசு சின்னம் கொண்ட துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுவதால் அவரை நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் சொல்வது வழக்கம். அவர் ஆதிக்கத்துக்கு உரிய ஆண்டு என்பதால் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஆண்டு பல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். கும்பராசியில் தற்சமயம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குட முழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், பத்திரிகை, எழுத்துக்கலை, கணிப்பொறித்துறை, இரும்பு இயந்திரத்துறை ஆகிய துறைகளில் மிகுந்த வளர்ச்சியும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமும் தரும் விதத்தில் இந்த ஆண்டு அமையப் போகின்றது. சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட விநாயகர், அனுமன், சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு என 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மேலும் குரு பகவான் 15/10/2024 முதல் 31/12/2024 வரை ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலும் சனி பகவான் வருகின்ற 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம், அதிசாரம், வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, வந்துவிட்டது புத்தாண்டு. ஆண்டு தொடக்கத்திலேயே சனி பகவான் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். கண்டக சனியின் ஆதிக்கத்தில் உங்கள் ராசி வருவதால் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். இடமாற்றம், வீடு
மாற்றம் செய்வதன் மூலம் சுப செலவுகளை மேற்கொள்வதன் மூலமும் ஓரளவு நன்மைகளை பெற இயலும். குருவின் பார்வை இருப்பதால் குரு பெயர்ச்சி வரை பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் ஆண்டு முழுவதும் நற்பலன் பெற தெய்வ வழிபாடுகளே உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதன் விளைவாக உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உடலில் சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றினாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. குடும்ப உறவில் விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்படும். ஒரு சில காரியங்களில் நீங்கள் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 1, 4, 9 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே உடல் ஆரோக்கியம், அறிவாற்றல், முன்னேற்றம், உற்சாகம், சுகஜீவனம், வாகனம், தாய்வழி உறவு, பாக்கியம் ஆகிய அனைத்து ஆதிபத்தியங்களிலும் வரும் மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சனியின் நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்கள் ஏற்படும். குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகலாம். பண தேவை பூர்த்தியானாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். சனியின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கடல் தாண்டி செல்வதில் தாமதங்கள் உருவாகும். புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாயின் உடல்நலம் சீராக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவோடு கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பாக்கியஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மற்றவர்களை கூட்டு சேர்த்து கொண்டால் அவர்கள் ஜாதகத்தையும் பார்த்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் கிடைக்கும். அலுவலக பணி சார்பாக அடிக்கடி பயணங்களும் ஏற்படும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். மேலும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் யோகாதிபதி செவ்வாயோடு இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே பூர்வீக சொத்து தகராறு அகலும். எண்ணிய காரியங்கள் எளிதில் நடைபெறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் கூடியிருப்பதால் இட விற்பனையின் மூலம் அதிக லாபம் பெறுவீர்கள். சனி 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக சஞ்சரிக்கின்றார். கண்டக சனி என்பதால் பயப்பட வேண்டாம். சொந்த வீட்டில் சனி சஞ்சரிப்பதோடு குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்திலாவது கைகூடிவிடும். கட்டிட பணியில் இருந்த தொய்வு நீங்கும். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஒரு சில சமயங்களில் ஏற்றமும் இரக்கமும் இருக்கும். இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு உண்டு. இருப்பினும் சர்ப்ப பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மேலும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் 3, 5 ஆகிய இடங்களிலும் பதிகின்றது. குருவின் பார்வையால் மிகுந்த நன்மை கிடைக்கும். குறிப்பாக ஆரோக்கிய சீர்கேடுகள் அகலும். பிறரை சார்ந்து தொழில் செய்பவர்கள் தன்னிச்சையாக இயங்க முன்வருவீர்கள். நண்பர்கள் மூலமாக தொழிலில் வளர்ச்சி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள். சகோதர ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு ஏற்ற வேலை அமையும். மேலும் குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எதிரிகள் விலகுவார்கள். இல்லத்தில் அமைதி நிலவ வழிபிறக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாகும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை தானாக வந்து சேரும். தொழிலை மேம்படுத்த முதலீடு கிடைக்கும். இதுவரை ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் இப்பொழுது சாதாரண சிகிச்சையிலேயே நோயை குணமாக்கி விடுவார்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகை இப்பொழுது கைக்கு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சியிலும் அனுகூலம் உண்டு. மேலும் இந்த புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு 8இல் ராகுவும் 2இல் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இதன் விளைவாக மறைந்த ராகு நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும் என்பது பழமொழி. குரு வீட்டில் ராகு இருப்பதால் யோகம்தான். தனஸ்தானத்தில் கேது இருப்பதால் வரவு வருவதற்கு முன்னரே செலவு காத்திருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப விஷயங்களை 3ஆம் நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தூரதேச பயணங்களில் கூட மாற்றங்கள் ஏற்படும். ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும். மேலும் சனியின் வக்ர காலத்தில் மன அமைதி குறையும். குடும்ப சுமையும் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படும். சுபகாரியம் நடைபெறுவதில் தடைகள் வரலாம். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை உருவாகும். குருவின் வக்ர காலத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். சுப விரயங்களை மேற்கொண்டால் வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள், வீட்டு பராமரிப்பு வேலை போன்றவை நடைபெறும் நேரம் இது. இந்த சிம்மராசி பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அடுத்தடுத்து விரயங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படாமல் இணக்கம் ஏற்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீடு மாற்றம் விரும்பும் விதத்தில் அமையும். உடன்பிறப்புகளையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பணிபுரியும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கும். இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்கள் இல்லத்து பூஜை அறையில் அபிராமி அம்மன் படம் வைத்து வழிபட்டு வாருங்கள். அபிராமி அம்மன் பதிகம் பாடி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து யோகங்களும் வந்து சேரும்.